இன்றைக்கி மெட்டாஃபோர்ஸில் ஹெச்எம்எஃப்எஸ் ட்ரேடிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்காவது அவங்க டியர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெச்எம்எஃப்எஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹெச்எம்எஃப்எஸ் ட்ரேடிங்கில் இருக்கும். அவங்களுக்கு எந்த ஹெச்எம்எஃப்எஸ் தேவையோ ஹெச்எம்எஃப்எஸ் 1லேருந்து 8 வரைக்கும் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ட்ரேடிங்கில் வரும். அவங்களுக்கு தேவையான ஹெச்எம்எஃப்எஸ் காயின் வந்து இனி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டாஃபோர்ஸ் ஐடி லாகின் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் டெக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வேலட் கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் இல்லாட்டி வேலட் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் மாதிரி 4 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் தெரியும். ஃபோர்ஸ் டெக்ஸில் டா யூஸ் பண்ணி ஹெச்எம்எஃப்எஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இல்லை டா யூஸ் பண்ணி எம்எஃப்எஸ் ஃபோர்ஸ் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நம்ம டா யூஸ் பண்ணி எம்எஃப்எஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். பட் நாம் இப்போது ஃபோர்ஸ் டெக்ஸில் டா யூஸ் பண்ணி ஹெச்எம்எஃப்எஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஹெச்எம்எஃப்எஸ் டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹெச்எம்எஃப்எஸ் டாய் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே வரும். அதுக்கு மேலே வந்து சார்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ட்ரேட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பை செல், அந்த ஹெச்எம்எஃப்எஸ் பை பண்ணுற ஆப்ஷன், செல் பண்ணுற ஆப்ஷனுங்கிற மாதிரி வந்து பை செல் வரும். ஹெச்எம்எஃப்எஸ் சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த விலையில் வந்து சேல் அதிகமாக ஆகுதோ அந்த விலையில் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் பர்ச்சேஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பை பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு வைங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்லுக்கு போயிட்டு எந்த விலையில் மக்கள் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செல் செலக்ட் பண்ணிவிட்டு லிமிட் ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ப்ரைஸுங்க இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரேட் வந்து நிற்கும். ஹெச்எம்எஃப்எஸ் அந்த ஹெச்எம்எஃப்எஸில் ஒரு எம்எஃப்எஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நிற்கும். மினிமம் மேக்ஸிமம் ப்ரைஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரைஸ் க்ரியேட் ஆகி நிற்கும். இந்த பேஜில் பாருங்கள், செல்லில் லிமிட் ஆர்டர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ப்ரைஸுங்கிற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக 9.4 டாய் அப்படின்னு காமிக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் 9.4 டாயில் தான் வந்து செல் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸ் வந்து 9.4 டாய்னு இருக்குங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து பை கிளிக் பண்ணிவிட்டு அதேமாதிரி லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணணும். லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணும்போது இங்கே எப்படின்னா வந்து 9.8 டாய் அப்படின்னு காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல் வந்து நம்ம பார்த்தோம்ல 9.4 டாய்னு இருந்ததில்ல, அந்த ப்ரைஸில் அதிகமாக செல் பண்ணுறாங்க. அப்போது அந்த ப்ரைஸில் வந்து நம்ம இப்போ பை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். அப்போது இந்த ப்ரைஸுங்கிற இடத்துல வந்து 9.8ன்னு இருக்கிறத 9.4 டாய் அப்படின்னு போட்டுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு டோட்டல் டாய் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ டாய்க்கு வந்து ஹெச்எம்எஃப்எஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அவ்வளோ டாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது வந்து பை ஆர்டர் போட்டுடலாம். அதாவது ப்ரைஸுங்கிற இடத்துல ஒரு எம்எஃப்எஸ்க்குரிய ரேட்டு, டோட்டலுங்கிற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ டாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரேட்டுங்க அது. இப்போ நம்ம பை ஹெச்எம்எஃப்எஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு டாய் கொடுத்துருக்கோமோ அதற்குரிய ஃபோர்ஸ் காயினோட ஹெச்எம்எஃப்எஸ் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் ஆகும். உங்கள் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆர்டர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ஆர்டர் அப்படின்னா வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வியூ பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த ஹெச்எம்எஃப்எஸ் வாங்கியாச்சு, அது எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னா வந்து நீங்கள் யுனைட்வர்ஸில் போயிட்டு நீங்கள் ஹெச்எம்எஃப்எஸ் 1 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டியர் 1ல் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். அதில் ஹெச்எம்எஃப்எஸ் 1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஹெச்எம்எஃப்எஸ் 1 இருக்கும். அதில் எவ்வளோ காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காயினோட விசிபிள் ஆகும். அதில் நிறைய காயின் இருக்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மாதம் வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெச்எம்எஃப்எஸ் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயர் எக்ஸ்டென்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் இயர் எக்ஸ்டென்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஹெச்எம்எஃப்எஸ் 3 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அதிகமாக காயின் இருக்கிற பட்சத்தில் டியர் 3, டியர் 2, டியர் 1க்கும் அந்த காயின் யூஸ் பண்ணி நீங்கள் டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதே ஹெச்எம்எஃப்எஸ் 8 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா
டியர் 9ல இருந்து டியர் 1 வரைக்கும் நீங்கள் வந்து டியர் எக்ஸ்டென்ஷனுக்கு அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 ஸ்டெக்ஸில் பையிங் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, பர்ச்சேஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் 4 ஸ்டெக்ஸ்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. அதுதான் வந்து ரொம்ப சேஃப்டிங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாய் வந்து இன்னர் பேலன்ஸில் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் பை ஆர்டர் கொடுக்கும்போது எல்லா டாய்க்கும் வந்து பை ஆர்டர் கொடுக்க வேண்டாம். இப்போ 100 டாய்க்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2-3 டாய் மிச்சம் வச்சுட்டு கொடுங்க. சர்வீஸ் சார்ஜஸ்க்காக தேவைப்படலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் பர்ச்சேஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.